ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஆர்எஸ் புள்ளி பி புள்ளின்னு வரணும். ஹெட்டிங்கு ரூபா வந்துருச்சு, ருபீஸ் இன் டன்ஸு, ருபீஸ் இன் லேக்ஸு, ருபீஸ் இன் மில்லியன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூபா பைசா ஆர்எஸ் புள்ளி பி புள்ளி இதை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ விளக்கமாக சொல்லித்தரேன் வாங்க. 10 to ஸ்டேட்மெண்ட்னாலே 10 to 75 மார்ஜின் செட் பண்ணிக்கணும். லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவரை சிங்கிளில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 to 75 எப்போதும் போல் இதை சென்ட்ரு பண்ணணும். இதை தான் பார்த்து காப்பி அடிக்க போகிறேன். இதுதான் உனக்கு தெரியும். கால்குலேஷன் போட்டு 18 டிகிரி பண்ணியிருக்காங்க. மாடல் தான். மற்றதெல்லாம் எப்படி அடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். அப்போ 18 நம்ம இதை அடிச்சிடுவோம். 10, 15, 16, 17, 18. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கிறோம், ஐஃபன் அடிச்சுக்கிறோம். கால்குலேஷன்லாம் சேமாக இருக்கும் ஸ்டூடெண்ட். ஆனால் ஆர்எஸ் புள்ளி பி புள்ளி கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே ஆர்எஸ் புள்ளி பி புள்ளி மாதிரி அடிச்சிட முடியாது, அவங்களா கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஆஸ் இட் இஸ் எப்பொழுதும் போலவே போட்டுக்கணும். 10 to 75 இடைப்பட்ட ஸ்பேஸ் 65 எப்படி இருக்கோ அது மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இது மட்டும் 2 லைன், பாக்கி எல்லாம் ஒத்த லைன். பாருங்க, இப்போ எத்தனை கோடு உள்ளார? 1, 2, 3 தான் இருக்கு. இதையும் கோடு போடுறோம். அடுத்த ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியது கோட்டுக்கு 2 2 விட்டுப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? இந்த பின்னாடியிலேருந்து பார்ப்போம். இது எவ்வளோ சர்சார்ஜ்? 2 4 2 4 6 8 1 9. இதை கூட்டினா 2 4 6 8 1 9. இங்கே 9. ரெண்டாவது கூட்டுறோம். இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 தான் இருக்குது. இது 9. இங்கே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷோ டேக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது எவ்வளோ வருது? எல்லாம் ஒரே மாதிரி 2 4 6 8 1 9. அப்போ இதுவும் 9. அடுத்தது இதை பார்க்குறீங்க. 2 4 6 8 10 12 14 16 1 17. அப்போ இது 17. இப்போ இது எவ்வளோன்னு பார்க்கணும். இது எவ்வளோன்னு பார்த்தா அப்போ இப்போ கனெக்ட் பண்ணுறீங்க. 9 9 18 20 22 20 37 39 41. 65ல் 41 போச்சுன்னா பொறுமையாகவே எடுக்கிறேன். 5ல் 1 போச்சுன்னா 4, 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ 24 டிகிரி இங்கே. இது வரையிலும் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வரையிலும். அடுத்தது என்னன்னா இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும். டிகிரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 10 + 24 34. இதோட அடிக்க ஆரம்பிக்கிறது. 36 + 17 40 53. 55 + 9 64. 66 + 9 75. இது வரையணும். இதுதான் நம்ம 10ல் ஆரம்பித்து எப்படி போட்டாலுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணி போட்டோம்னா 75 வந்துடும். சரி, வாங்க அடிப்போம். இப்போ அதுக்கு அடுத்த செட்டப் நம்ம பண்ணுறது எப்போதும் போல் பென்சில் கோடு தான். இந்த பென்சில் கோடு தான் உங்களுக்கு கடைசி வரையிலும் ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கோடு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 9ஓட 2. இப்போ கனெக்ட் பண்ணிங்க. 2 4 6 8 9. அடுத்து இது ஒன்று. இதை அது கையால் வந்துடுறது, அதை நம்ம அழிச்சிக்கோம். அடுத்தது பார்க்குறீங்க. அடுத்ததும் 9. 2 4 6 8 9. இங்கே போடணும். அடுத்தது 17. ஒரே லைனாக இருக்கிறதுனால 17 எண்ணணும். 2 4
2 4 6 8 10 12 14 ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் 14 15 16 17 ப்ளஸ் 2. இந்த 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு வந்து குயிக்காக முடியும். இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்னத்தை அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டையை ஃபஸ்ட்டு அடிச்சிடுவோம். அப்போ ரெட்டைக்கு கால்குலேஷன் போடணுன்னா முதல் போட்ட மாதிரியே 24 2 லைனாக ஃபஸ்ட்டு இந்த நேம் ஆஃப் த போட்டு சினிமா தேட்டர்ஸ் போடுவோம். 2 4 6 8 10 11. இப்போ 11க்கு பார்ப்போம். இருக்க இடம் எவ்வளோ? 24. 24ல் 11 போச்சுன்னா 4ல் 1 போச்சுன்னா 3 2ல் 13. திரும்ப அகெயின் 2ஆல் 2 பக்கத்துக்கு டிவைட் பண்ணுறதுனால 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 7 அல்லது 6 எது வேணாலும் எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே பண்ணுறதுனால 10 வச்சு கூட்டணும், இங்கே இதுக்கு பண்ணால் இந்த 36 வச்சு கூட்டணும். ஆனால் இங்கே பண்ணுறதுனால வெறும் 10. அப்போ 10 கூட்டினீங்கன்னா 17வது டிகிரியில் ஃபஸ்ட் லைன்னு இப்படி போட்டுக்கோங்க. 17வது டிகிரி. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 4 6 8 10 12 14 1 17. திருப்பி என்ன பண்ணணும்? அதே 24 தான். 24லேருந்து 17 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 7. இங்கே அவ்வளோதான், 7 தான். 2ஆல் வகுத்தீங்கன்னா இந்த டிவைடு அப்படின்னா 2 பக்கத்துக்கு சென்டர்னு அர்த்தம். 4 அல்லது 3 ஆஃப் ஸ்பேஸு நம்மகிட்ட கிடையாது. 4 ப்ளஸ் இதுவும் இங்கே தான் பண்ண போகிறோம். ஸோ தட் 10ஓட கூட்டணும். அப்போ 14வது லைனில் செகண்ட் லைன் இப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு 50 மார்க் கிடைக்கணும். இதிலெல்லாம் ஒன்றும் டைமே வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. அப்போ ஃபஸ்ட் லைன் என்ன போட்டோம்? 17. இதில் எந்தே கணக்கு பண்ணிக்கோங்க. 10 11 12 13 14 15 16 17. செகண்ட் லைன் என்ன? செகண்ட் லைனு 14. 10 11 12 13 14. ஓகே, அடுத்து நம்ம வேலை தான். இதுவும் ஒரு 2 லைன் தான் அடித்து காட்டுவேன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து நம்ம எப்போதும் போல் இது 2த்துக்கு தான் சென்டராக வரணும். ஒன்றுமே இல்லை. 2 மேலே ஏற்றுனீங்கன்னா தேட்டர்ஸ்க்கு வந்துடுவோம். 1 மேலே ஏற்றுனா 2த்துக்கும் நடுவில் வந்துடுவோம். பாருங்கள், தம்பு வீலால் 1 2 3 அவ்வளோதான். இங்கே நடுவில் வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்தே அடிச்சுக்கலாம். இது 2 பார்த்தீங்கன்னா அதே தான். 17ம் 19ம் அதுதான் பெருசு. ஆரம்ப டிகிரிலேயே அடிச்சிடலாம். நீங்கள்லாம் எக்ஸாமுக்கு பொறுமையாக அடிக்கலாம். 3/4 மணி நேரம் இருக்குது ஸ்டூடெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ டேக்ஸு இதை பார்க்குறீங்க. இது எவ்வளோ நம்ம விட்டுருக்கோம்? 9 விட்டுருக்கோம். ஆனால் இது எத்தனை? 2 4 6 8. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பேஸ் தான் அடிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து விடப்போகிறோம். இது அதே தான், அதே டிகிரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். சர்சார்ஜ் அப்படியே அடிச்சுக்க வேண்டியது தான். அடுத்தது மறக்காமல் என்ன பண்ணோம்? ஏற்றினதை இறக்கணும். 3 ஏற்றலாம். ஒரு அரை டிக்கை அப்படியே இறக்கி விட்டுருவோம். அடுத்து வந்து முழு டிக்கு. இப்போ பாருங்க, அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு RS புள்ளி P புள்ளினா இங்கே என்னென்ன வருமோ வெறும் இப்படி RS புள்ளினா 3 மட்டும் அப்படியே 9லேருந்து கழிக்கணும். 2ஆல் வகுத்து ஆரம்பத்தை வச்சு கூட்டணும். 9லேருந்து கழிக்கணும். 2ஆல் வகுத்து ஆரம்பத்தை வச்சு கூட்டணும். 17லேருந்து கழிக்கணும். இந்த 3. ஆனால் இங்கே அவன் அப்படி கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா RS புள்ளி ஒரு ஸ்பேஸு P புள்ளி ரூபா பைசாவாக கொடுத்துருக்காங்க. இதேமாரி தமிழ்லையும் இருக்குது. நான் அப்புறம் சொல்லி தருவேன். அப்போ RS புள்ளியை கணக்கு பண்ணி பேக்லேருந்து
ஆர்எஸை கனெக்ட் பண்ணிங்க புள்ளிங்க 1 2 3 4 5 6. பேக்லேருந்து முன்னாடி 6 ஸ்பேஸ் விடணும். டபுள் லைன் ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ கனெக்ட் பண்ணுங்க. முன்னாடி கோடு போடுறதுக்கு விட்டா மாதிரி 1 2 3 4 5 6. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே கனெக்ட் பண்ணுங்க. இது வரையிலும் கோடா, கோட்டுக்கு அடுத்து இது ஒரு ஸ்பேஸ். இது தானே நம்மளோட முடிவு டிகிரி. ஸோ இங்கேருந்து கணக்கு வச்சுக்கணும். 1 2 3 4 5 6. அடுத்தது இதையும் பார்க்குறீங்க. இதுவும் ஆர்எஸ் புள்ளி. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இது சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி சென்டர்னா, இது மொத்தம் எவ்வளோ சென்டர் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஓரமாக இவ்வளோ பெரிய 17 ஓரம் கட்டும். இது சென்டர் பண்ணிக்கணும். எப்படி சென்டர் பண்ணோம்? இது எத்தனை? 2 4 6 8 10 11. ஆனால் இந்த காலம் எவ்வளோ? 17 11 போச்சுன்னா மிச்சம் நமக்கு இருக்கிறது எவ்வளோ? 6. 6 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 3. 3 + 36. அப்போ எவ்வளோ வரும்? 39வது டிகிரியில் இதை அடிக்கணும். இந்த சென்ட்ரு 39வது டிகிரியிலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? 1 39வது டிகிரியிலேருந்து நமக்கு இது 39. இதை போட்டிருக்காங்க பாருங்க 39. இந்த ஆர்எஸ் புள்ளி பி புள்ளி முடியணும்னா பைசா 2 ஸ்தானத்துக்கு நேராக 54 பிக்கு நேராகவும் புள்ளிக்கு நேராக 4 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 0 பாருங்க. உங்களுக்கு இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இதை மாதிரி அமைப்பான ஒரு அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. 2 தள்ளி விடுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்து தள்ளணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 2 இப்போ 39 39ல் இது வரணும்னா எத்தனை தள்ளி ஆர்எஸ் புள்ளி பி புள்ளின்னு பார்க்கணும். 1 2 3 4 5 விட்டுருணும் 6வதுல. இப்போ பாருங்க 39 எங்கே? 39வது டிகிரியில் அடிக்கணும். இது ஆரம்ப டிகிரி 36. 36லேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். பாருங்க இதான் 36. 36 37 38 39ல் இது அடிக்கலாம். ஆனால் ஆர்எஸ் புள்ளி பி புள்ளி போடணும்ல, அதனால நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் 39ல் இது அடிக்கலாம். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 1 2 3 4 5 5 ஸ்பேஸை விட்டுறணும். இது 39 5 ஸ்பேஸ் ஓகேங்க. அதுக்கப்புறம் ஆர்எஸ் புள்ளி பி புள்ளி பாருங்க. ஆர்எஸ் புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு பி கேபிட்டல் புள்ளி. இங்கே எப்படி போட்டு வச்சுருக்கோம்? நம்மளே கோடு போட்டிருக்கோம். ஆர்எஸ் புள்ளி ஒரு ஸ்பேஸ் பி புள்ளி. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? கோடு போட்டிருக்கோம். ஆர்எஸ் புள்ளி ஒரு ஸ்பேஸ் பி புள்ளி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடணும். இது என்ன? ரம்பா ஊர்வசி சினிமா ஆக்டர் பேராக இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணது 39. இது ஆரம்ப டிகிரி எவ்வளோ? 36. கனெக்ட் பண்ணிக்கோங்க. 36 37 38 39 இந்த டிகிரியில் நம்ம அடிக்கணும். சும்மா அப்படி போட்டுக்கோங்க, அழிச்சிருங்க. 1 54 128 ஸ்பேஸ் 54. இந்த 100வது ஸ்தானம் என்னன்னா ஆறுக்கு நேராகவும் 10வது ஸ்தானம் எஸ்ஸுக்கு நேராகவும் புள்ளி 1வது ஸ்தானம் வரும். பைசா மட்டும்தான் இதில் வரும். பார்த்துக்கங்க, பொறுமையாக அடிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் புள்ளி புள்ளிக்கிட்ட வரணுமா? இங்கே ஸ்டார்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 தள்ளி எல்லாம் பாருங்கள். கம்மாக்கு ஒரு ஸ்பேஸ், 5க்கு ஒரு ஸ்பேஸு, 1க்கு ஒரு ஸ்பேஸ். அப்போ எவ்வளோ? 55வது டிகிரியில். நீங்கள் இப்படியும் விட்டுக்கலாம். 1 கம்மாக்கு, அதுக்கப்புறம் ஒரு இது தான் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஒரு இது அடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 0. அடுத்தது
இங்கே பார்த்தீங்கன்னா 9,000 சொச்சம் தான் இருக்குது. 10,000 சொச்சம் அந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் 1 2 3 ஸ்பேஸ் தள்ளி அடிக்கணும். ஆனால் இங்கே 9,000 சொச்சங்கிறதுனால கம்மாக்கு 1 அந்த 9க்கு 1 2 ஸ்பேஸ் விட்டிங்கன்னா போதும். 6லேருந்து 6 விட்டுருங்க. 6 வந்து 100வது ஸ்தானம். 1 2 விட்டிங்கன்னா போதும். 6ல் அடிக்கவே கூடாது. 100வது ஸ்தானம் வர அமௌண்ட்டு மட்டும்தான் 6க்கு வரணும். நான் போட்டுறேன், உங்களுக்கு கோடு போட்டால் புரியும். ஒரு ஸ்பேஸு. பைசா வந்து எப்பவும் பீக் புள்ளிக்கு நேராக தான் வரணும். ஒம்பது கம்மா 468 ஒரு ஸ்பேஸு 0 0 டபுள் லைன் ஸ்பேஸ் விடுங்க. பைசா பி புள்ளி அதுக்கு 2 ஸ்தானம் வந்துடும். ஆர்எஸ் புள்ளி இது சென்ட்ரு கிடையாது, அந்தந்த காலத்தினுடைய கடைசியிலிருந்து வரும். அதிகமாக டிகிரிஸ் இருக்கா மாதிரி அந்த காலம் வந்தால் சென்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியிலேருந்து வரும். ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிங்க. காலத்துக்கும் சென்டராக இருக்கணும். பைசா பி புள்ளியில் தான் வரணும். 100வது ஸ்தானம் ஆருக்கு நேராக, 10வது ஸ்தானம் எஸ்ஸுக்கு நேராக, 1வது ஸ்தானம் புள்ளிக்கு நேராக, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் பைசா. பிக்கு முதல்ல உள்ள பைசாவும் புள்ளிக்கு அடுத்த பைசாவும் வரணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். பாருங்கள், இதுதான் அந்த மாடல். இதை நல்லா கட்டு. பார்த்துட்டீங்களா ஸ்டூடெண்ட்? இதை அப்படியே எழுதி வச்சு கூட நீங்கள் கால்குலேஷனை போடலாம். இதை பாருங்க, கால்குலேஷனையும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. கால்குலேஷனை மட்டும் கூட பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க, நீங்கள் செஞ்சு பாருங்க, எப்படி வேணாலும் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஓகே.